ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனல். நான் உங்கள் ஆஷி ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதியவள் எபிசோட் 36. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கதைக்குள்ளே போகலாம். மண்டபத்தின் அலங்கார அறையில் அந்த பெரிய கண்ணாடி முன்னால் தாரணி நின்றிருந்தாள். மயில் கழுத்து நிற நீல பட்டுப்புடவை, உடல் முழுக்க ஜொலிக்கும் பாரம்பரிய நகைகள், கூந்தல் நிறைய மல்லிப்பூ என ஒரு தேவதையைப் போல அசாத்திய அழகோடு மின்னினாள். பார்க்கிற எவருக்கும் அவள் ஒரு அதிர்ஷ்டசாலி என்றுதான் தோன்றும். ஆனால் அந்த புற அழகிற்கு முற்றிலும் முரணாக அவளது கண்கள் ஒரு மரண அமைதியையும் தாழ முடியாத வலியையும் கடத்தி கொண்டிருந்தன. அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருக்க தன் கையில் இருந்த போனை மெதுவாக உயர்த்தினாள். திரையில் ஒரு புகைப்படம் ஒளிர்ந்தது. அது வினை. அவளது இதயம் விம்மி விழித்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் கழுத்தில் இன்னொருத்தர் தாலி கட்ட போகிறார் வினை. ஆனால் இந்த தாரணியோட ஒவ்வொரு மூச்சும் துடிப்பும் உனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை அவமானப்படுத்தி நான் வாழ போகிறதில்லை என்று கண்ணீருடன் மனதிற்குள் கதறினாள். அப்போது அறையின் கதவு சட்டென்று திறக்கப்பட விசாலாட்சி உள்ளே நுழைந்தார். தாரணி, என்னம்மா இன்னும் கிளம்பாமல் இருக்க? ஐயர் அங்கே முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. பொண்ணை உடனே மணமடைக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு. சீக்கிரம் வா என்று அவசரப்படுத்தினார். தாரணி தன் நடுக்கத்தை மறைத்து கொண்டு மெதுவாக போனை சுவிட்ச் ஆஃப் செய்தாள். கண்ணாடியில் தன் முகத்தை இறுதி தடவையாக ஒருமுறை விரித்து பார்த்துவிட்டு ஒரு நடைப்பினம் போல மணமேடையை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அதே நேரம் வினை தன் படுக்கையில் அங்கும் இங்கும் புரண்டு கொண்டிருந்தான். அவனது நெஞ்சுக்குள் ஒரு கொடூரமான பாரமும் தாழ முடியாத வலியும் இரத்தமாய் கசிந்து கொண்டிருந்தது. இன்று தாரணிக்கு திருமணம் என்ற எண்ணமே அவனது ஆன்மாவை சுட்டெரித்தது. எங்குமே செல்லாமல் இந்த அறையிலேயே தன் உயிரை விட்டுவிடலாமா என்று தோன்றும் அளவுக்கு அவனது நிலைமை மோசமாக இருந்தது. அப்போது அவனது ஆஃபீஸில் இருந்து ஒரு முக்கிய ஃபோன் கால் வந்தது. சார், இன்னைக்கு அந்த பெரிய ஃபாரின் கிளைண்ட் கூட முக்கியமான மீட்டிங் இருக்குது சார், நீங்கள் கண்டிப்பாக வரணும் என்று PA லில்லி கூறினாள். வினைக்கு துளியும் விருப்பமில்லை என்றாலும் ஒரு இயந்திரத்தை போல எழுந்து தயாரானான். சட்டையை அணிந்து கொண்டு வாசலை நோக்கி நடந்தவனின் கால்கள் நிலைப்படியை தாண்டும் போது சற்றென்று ஸ்தம்பித்து நின்றது. அவனால் அங்கிருந்து நகர முடியவில்லை. மெதுவாக திரும்பி ஹாலில் இருந்த தன் தாயின் புகைப்படத்தின் முன்னால் வந்து நின்றான். அவனது கண்கள் கலங்கி கண்ணீர் கண்களில் வடிந்தது. அம்மா, உனக்கே தெரியும் நான் தாரணியை எவ்வளவு ஆழமா என் உயிருக்கு உயிராக காதலிச்சேன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு அவள் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாமா? அவள் ஏன் இப்படிலாம் பண்ணுறான்? எனக்கு ஏன் இந்த துரோகத்தை பண்ணனான்னு சொல்லி எனக்கு தெரியல என்று உடைந்த குரலில் பேசினான். அவன் தன் தாயின் புகைப்படத்தை தொட்டான். இன்னைக்கு உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. நீங்கள் மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா எப்படியாச்சு போராடியாவது தாரணியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல. இப்போது என் பக்கத்தில் இருந்து எனக்காக பேச, எனக்குன்னு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லைம்மா என்று வினை தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். நான் உங்களை நம்புகிறேம்மா. ப்ளீஸ் தாரணியை எனக்காக்கிடுங்க. அது தப்புன்னு எனக்கு தெரியும். அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறா. ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு அதிசயம் பண்ணி தாரணியை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வைங்கம்மா என்று நெஞ்சிருக பிரார்த்தனை செய்துவிட்டு கண்களை திறந்தான். அவனது மனதில் ஒரு விசித்திரமான நிம்மதி பிறந்தது. உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகையோடு காரை நோக்கி சென்று ஆதிக்கு ஃபோன் செய்தான். மறுமுனையில் ஃபோனை எடுத்த ஆதி பதற்றமாக, டேய் வினை, நீ ஓகே தானடா? இப்போ எப்படி இருக்க என்று கேட்டான். நான் ஓகே தான் ஆதி என்று சாதாரணமாக ஆரம்பித்த வினை, நான் இப்போ தாரணியோட கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்க. அவள் தான் என்னை இன்வைட் பண்ணியிருக்கா இல்லையா, அதான் நீ வரல என்றான். ஆதி அதிர்ச்சியில் உறைந்தான். டேய் வினை, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அங்கே எதுக்குடா போகிற என்று கேட்க வினை லேசாக சிரித்தான். ஆமாம் மச்சான், எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சும்மா ஒரு ஃபன்காக தான் அங்கே போகிறேன். நாங்கள் போய் எந்த பிரச்சனையும் பண்ண போகிறதில்ல. அவளுக்கு ஒரு பொக்கேவை கொடுத்துட்டு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடலான்னு பார்க்குறேன் என்றான் வினை. டேய் வினை, நில்லுடா, நீ தனியாலாம் போகாது, நானும் கூட வரேன்
மண்டபத்தில் மீட் பண்ணலாம் என்று ஆதி ஃபோனை கட் செய்தான். கோவிலில் காலை 8:53 மணி ஆனது. தாரிணி மணமேடையில் அமர்ந்திருந்தாள். அவளது கண்கள் அங்கு எரிந்து கொண்டிருந்த அக்னியை மட்டும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. சுற்றிலும் இருந்த மனிதர்களின் எவருடைய முகத்தையும் பார்க்க அவளது மனம் தயாராக இல்லை. ஆனால் அவள் அருகே அமர்ந்திருந்த செந்திலின் முகத்திலோ கர்வமும் கொடூரமான வெற்றி களிப்பும் தாண்டவமாடின. தனது அத்தனை திட்டங்களும் பழித்து வினையை வீழ்த்தி தாரிணியை அடைய போகும் அந்த நொடிக்காக அவன் ஆவலோடு காத்திருந்தான். இப்பொழுது சரியாக காலை 8:57 மணி. ஐயர் மங்கள மந்திரங்களை ஊதிவிட்டு, பொண்ணும் மாப்பிளையும் எந்திரிச்சு அந்த சாமி முன்னாடி போய் நில்லுங்கம்மா, பொண்ணு கண்ணை மூடிட்டு சாமியை நல்லா வேண்டிக்கோங்க என்றார். செந்தில் கர்வத்தோடு எழுந்து நிற்க, தாரிணி ஒரு இயந்திரம் போல எழுந்து கடவுளுக்கு முன்னால் நின்றாள். ஐயர் மஞ்சள் கயிற்றில் கோர்க்கப்பட்ட அந்த தாலியை எடுத்து கொடுத்தார். தாரிணி தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அதுதான் கடவுளிடம் அவளது இறுதி பிரார்த்தனையாக இருந்தது. கடவுளே, எனக்கு இந்த மிருகத்தோட வாழ பிடிக்கல. என் கழுத்தில் இவன் தாலி கட்ட போகிற அந்த நிமிஷமே என் உயிர் போகணும். அப்படி மட்டும் இது நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். இவனையை தவிர வேறு யாரும் என்னை தொடக்கூடாது என்று அவளது கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் தாரை தாரையாக கொட்டின. சரியாக காலை 8:59 மணி. இப்போது கெட்டிமேள சத்தம் காதை கிழிக்கும் அளவுக்கு முழங்கியது. சுற்றிலும் இருந்தவர்கள் அர்ச்சதை தூவினர். மணமகனின் கைகள் தாரிணியின் கழுத்தில் தாலியை கட்டி முதல் முடிச்சை போட்டன. அடுத்த வினாடி 2வது முடிச்சு விழுந்தது. தாரிணி தன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்ற தாழ முடியாத துக்கத்தில் கண்கள் மூடிய நிலையிலேயே சத்தமின்றி அழுதாள். அடுத்த நொடி 3வது முடிச்சு விழும்போது அவளது கழுத்தில் பட்ட கைகளின் ஸ்பரிசம் அவளுக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருந்தது. அது செந்திலின் கரடு முரடான கைகள் அல்ல. திடுக்கிட்டு நெஞ்சு படபடக்க தாரிணி தன் கண்களை திறந்து பார்த்தாள். அங்கே அவளது கழுத்தில் அந்த 3வது முடிச்சை போட்டுக் கொண்டிருந்தது வினய். தாரிணி அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றாள். அப்படியே உறைந்து போய் நின்றாள். வினய், நீங்களா என்று அவளது உதடுகள் துடித்தன. சுற்றிலும் பார்த்தால் செந்தில் அங்கு இல்லை. தாரிணியின் அப்பாவும் விசாலாட்சியும் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டனர். வினய் தாரிணியின் முகத்தை நேராக பார்த்தான். அவனது கண்களில் இப்பொழுது வெறுப்பில்லை, அளவற்ற காதலும் தவிப்பும் மட்டுமே இருந்தன. ஆமா தாரிணி, நான் தான் உன்னுடைய வினய். அந்த மிருகம் உன்னை பிளாக்மெயில் பண்ணின எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என்னை விட்டுட்டு போகலாம்னு பார்த்தியா என்று கம்பீரமாக அதே சமயம் காதலோடு கேட்டான். ஆனால் எப்படி நீங்கள் இங்கே என்று கேட்க, அதே டவுட் தான் உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நன்றி.